சத்தம் எப்படி இருக்கு? 3 முட்டை பரோட்டா. தோசைக்கல்லே ரெடி. ஸோ இப்போ எதுக்கு இந்த தோசைக்கல்லை இங்கே கொண்டாந்து இறக்கிருக்கோம் அப்படின்னா, யாருக்கு அழகாக நேர்த்தியாக தோசை சுட வருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்க இது வித்தியாசமா இருக்குது? முதல்ல எண்ணெயை இது பண்ணிட்டு அது மேலே தண்ணியை தெளிக்கணுமா? மறுபடியும் எண்ணெயால இது பண்ணுமா? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் கரண்டியோ உங்களுக்கு எது சௌரியமா ஊற்றுங்க. என்ன அழகா ஊற்றிருக்காங்க பாரு. தோசையில ஓட்ட கேள்விப்பட்டிருக்கேன், பள்ளத்தாக்கு. நக்கல்யா அவனுக்கு. பொடி தோசையா? மலைச்சாரல் மாதிரி இருக்குங்க. பாவம் அந்த பொண்ணு ஊத்திருச்சு, ஆனா தோசை வரமாட்டேங்குது. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. உதவுறாங்களா? இருங்க அவங்க தோசை போட்டி மாதிரி எடுக்க வரலையா? இவங்க எடுத்தாங்க. என்னங்க என்னாச்சு? கரண்டியை வளைச்சிட்டீங்க. நீங்க தோசை போட்டிக்கு வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லமா. இனிமே அதுல தோசையே ஊத்த முடியாதுங்கிற அளவுக்கு தோசைக்கல் ஆக்குறீங்கல்ல? இல்ல அப்படி இல்ல பாப்பி. இனிமேல் வாழ்க்கையில தோசை சாப்பிடக்கூடாது. எவனும் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். குப்பையில போட்டா பூனதுன்னு செத்துரும். டேய் குழி தோண்டி புதைங்கடா. இப்போ வந்துமா, நீங்க எங்களுக்கு தோசையெல்லாம் செய்ய வேண்டாமா, நீங்க ஊத்துன தோசையை எடுத்து கொடுத்துருங்கம்மா போதும். ஏம்மா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. உலகத்திலேயே தண்ணி தெளிச்சு இட்லி எடுத்து நான் பார்த்திருக்கேன். தண்ணி தெளிச்சு தோசை எடுக்கிறது முதல் முறையா இப்பதாம்மா பாக்குறேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கொத்து தோசை சார். கொத்து பரோட்டா மாதிரி கொட்டுறீங்க தோசைய. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? என் சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்ல சார். அதுல ஒரு பெரிய மனுஷனை இப்படி ஆகிவிட்டீங்களா? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சிட்டானுங்களே. ராமு சார், இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரும் கூட, உங்க ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு தோசை ஊத்துனா என்ன சார் பண்ணுவீங்க? அடுத்த 2 பேர் அங்க பாருங்க. அந்த கார்ட்டூன் தோசை எல்லாம் ஊத்துறாங்க பாருங்க. கொஞ்சோண்டு என்ன தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. ஆனா இதுல என்ன ரொம்ப அதிகங்க. நைஸ். சூப்பரா ஊத்துறாங்க, கிளியரா ஆகுது ஃப்ளோ. வாவ் நைஸ். கரெக்டா அந்த மேல தேவையில்லாதெல்லாம் மாவு எடுக்கான்னு பாருங்க, அப்பதான் அந்த கிறிஸ்மஸ் வரும். கோன் தோசை. அசால்ட். வர்ற மாதிரி. வெரி நைஸ். வந்துருச்சு. அப்படி தூக்கி வச்சு அவ்வளவுதான். நீங்கள் தோசையின் மீது எவ்வளவு பிரியம் உங்களுக்கு? ஐ அம் மேட் ஆஃப் தோசை அப்படின்னு சொன்னா எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோசை பிடிக்கும்? காலையில தோசை, ரைட்ல தோசை, தோசைல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல தோசை, நாளைக்கு தோசை, நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை. நான் சின்ன வயசுல வந்துட்டு ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன் ஒரு கடையில. ஆமா. ऐसे तोड़ना है, आलू लगाना है, फिर सांभर लगाना है और फिर खाना है. எனக்கு வந்து அந்த தோசை எவ்வளவு பிடிக்கும்னா, நான் ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி போனா கூட அங்க நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். எக்கச்சக்கமா புதுசா டிஷ்ஷஸ் இருக்கும். आलू गोभी, चिली गोभी, पनीर बटर मसाला, पालक पनीर. போதும். சோ அந்த மாதிரி பெரிய ஹோட்டல் போயிட்டு நிறைய புது டிஷ் பார்த்தா கூட தோசை நம்ம டெய்லி வீட்ல சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. எங்கேயோ போயிட்டா நீ, எங்கேயோ போயிட்ட. சண்டே காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நானும் எங்க ஹஸ்பண்டும் அந்திரிச்சு தோசை சாப்பிடுறதுக்குன்னு அலாரம் வச்சு போயிடுவாங்க. இது வல்லவா லட்சியம். ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு தோசை கடை, ஒவ்வொரு சண்டே ஒரு கடை. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஏன் அப்படி தோசை மீது? பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா, என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். அதே மாதிரி அந்த தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்டு, அந்த அந்த சவுண்டு கேட்கும்போது
ஒரு என்ன சொல்றது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. என்ன தோசை இப்படி வர்ணிக்கிறாங்க? என்னய்யா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், 2 நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை நைட்டும் தோசை. தோசைன்னு சாப்பிட்டு தோசை வலிக்குதுங்க, தோசையை வெறுக்கிற மாதிரி ஆகுதுங்க எனக்கு. இப்போ உங்க வீட்ல மெனு ஜெனரலாவே காலை நைட்ல தோசை தான். ஆமா சார், அது வந்து ஏன்னா எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும், அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. எனக்கு தோசை சுட்டு சுட்டு கல்லே உடைஞ்சிருச்சு. மாவு ஸ்டாக்ல இருக்கும், அப்புறம் ஆளுக்கு 2 தோசை போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நைட்டு எல்லாருமே டயர்டா வருவோம். பிரணவ், என் பையன் பேர் பிரணவ் 2 தோசை போடுறியா கண்ணா, அவன் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருவான். எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1, 2, 3 எல்லாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10, 15 தோசை அது போகும். அவன் வயிறு அவன் சாப்பிடுறான், இவளுக்கு என்ன? பாரு, அது நீ சொல்ல கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? how are you I am fine. எங்க அம்மாக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான். உங்களுக்கு 2 தோசை போதுமா? முதல் தோசை அந்த கரண்டில சுட்ட, 2வது தோசை இதுல மாவு எடுத்து. ஆனா இங்கேயும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆக்சுவலா நான் 9 o'clock தோசை போட உட்கார்ந்தேன்னா நைட்டு, அவன் கூட நான் உட்கார்ந்துட்டேன்னா 10:30, 10:45, 11 o'clock வரைக்கும் அந்த அடுப்பும் நானும் மட்டும் தான் இருப்போம். தோசை சைக்கு பசி எடுத்துச்சு போல. ஐயோ நம்ம மாட்டோம், அவ்வளவுதான் நைட்டெல்லாம் தோசை சுட சொல்லுவான். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்லை. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும்? நீ எத்தனை சப்பாத்தி கேட்ட? 3. எத்தனை தின்ன? 4. 6 தின்றுக்க. எனக்கு நீ வேணாம், உன் சோத்து முட்டை குடும்பம் வேணாம். பை. எனக்கு தோசை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து எங்க அம்மா தான். தோசையில வந்து ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை, அப்படியே பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. தம்பி, இந்த வயசுல உட்கார்ந்துருக்க உனக்கு போய் டிசைன் தோசையெல்லாம் சுட்டு கொடுக்க முடியுமாப்பா? நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க. ஒரு 5-6 தோசை சுடுற வேலை லிமிட்டா இருக்குது. அப்புறம் அப்படின்னும் போது போதுமானு கேக்குற மாதிரி ஆயிடுது. சரவணா, ஒரு அம்மாவா இருந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 10 தோசை ரொம்ப ஓவர்ரா. ஏமா இப்ப இவன் தோசை கேட்பானோ அப்படின்னு எவ்வளவு பயமா இருக்கும்? அது மனசுக்குள்ள இருக்கும். பக்கத்துல வந்து ஒரு முட்டை தோசை ஊத்தி கூடாதும் போது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். நார்மலா நம்ம மசாலா தோசை மாதிரி நைஸா ஊத்தி கொடுத்தா போதுன்னு சொல்ல மாட்டாங்க. தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சு ஞாபகம் இல்லாம குடிச்சா வயிறு நிறைஞ்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தோசை வெறியனுங்களா, உங்களுக்கு பயந்து என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் இந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கு. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சலிக்காதா நிறைய தோசை ஊத்த? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானே வாலண்டியரா போய் அது ஃபுல்லா எத்தனை தோசை நான் கணக்கெல்லாம் தெரியாது. அந்த பையனை தத்தெடுத்துக்கிறீங்களா? என் தம்பி அப்படி இருந்தா சார். என் தம்பி 5ல இருந்து மினிமம் 12ல இருந்து 15 வரைக்கும் சாப்பிடுவான். இன்னும் 13 தோசை மட்டும் போடு. இன்னும் 13 தோசை மட்டும் போடு. தோசை சைக்கோ. அதுவும் சாம்பார், தேங்காய் சட்னி, கருவாடு கூட்டு, இதுக்கெல்லாம் செமையா அவன் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வெங்காய சட்னி, வேர்க்கடலை சட்னினாலே வெளுத்து கட்டுவான். கறி குழம்பு வேற என்ன பாடுபடுத்த போறானோ. நேமா நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா நான் பிரேக் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தோசை, பூண்டு இடிச்சு முளாப்படி போட்டு சார் தோசைன்றது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சாதா ஒரு மாவுல அவங்க விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சிரப் ஊத்தி அது ஒரு சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஒரு ஹைப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை இது கடைசியில அது ஒரு மாவு, அவ்வளவுதான். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. குடும்பமா உட்காந்து அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்லை சார். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? நான் ஒரு இட்லி செஞ்சா, ஒரு உப்புமா செஞ்சா என் பசங்களோட, என் குடும்பத்தோட உட்காந்து என்னால சாப்பிட முடியும். நல்லா வந்துருக்கு, சூப்பரா வந்துருக்கு. ஆனா தோசையை மட்டும் நான் செஞ்சேன்னா நான் அடுப்படியில மட்டும்தான் நிக்க முடியும்.
எல்லாருக்கும் நான் முறுவலா தான் தோசை சுட்டு கொடுப்பேன். ஆனா அந்த கடைசி தோசையை மட்டும் 2 கரண்டி ஊத்தி எப்படா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துரும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். அது உண்மைதான் சார். உண்மைதான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.